வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை மெட்ரோ MRTS ரயில் சேவையை இணைக்க ஒன்றிய ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியது. கடலூரில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்காது என்று அமைச்சர் PK ராஜீவ் அவர்கள் உறுதியளித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பெண் பணியாளர்களின் 3வது குழந்தைக்கு ஓராண்டு மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் என்று அமைச்சர் சரத்குமார் அவர்கள் அறிவித்துள்ளார். சென்னையில் ஒலிம்பிக் இல்லம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் ஆன்மீக தலங்கள், கோவில்களுக்கு எளிதாக சென்று வர பேருந்து வசதிகள் மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேகமலை விவகாரம் தொடர்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹160 அதிகரித்து ஒரு சவரன் ₹1,14,320 ஒரு கிராம் ₹14,290 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை ₹255 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்திய கடற்படையின் கண்காணிப்பு திறனை அதிகரிக்க அமெரிக்காவின் ஜெனரல் அகாடமிக்ஸ் நிறுவனத்திடமிருந்து கார்டியன் ட்ரோன்களை 30 மாதங்களுக்கு குத்தகைக்கு எடுக்க ₹1943 கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. பதிவுத்துறையில் இணையவழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு கட்டாயமாக்கல் நடைமுறையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற நவம்பர் மாத தரிசனத்திற்கான பல்வேறு டிக்கெட்கள் மற்றும் ஆர்ஜித சேவை ஒதுக்கீடுகள் இன்று முதல் திருமலை திருப்பதி தேவஸ்தான இணையத்தில் வெளியிடப்படுகிறது. இந்தியா மற்றும் தாய்லாந்து இராணுவங்களுக்கு இடையிலான 15வது கூட்டு இராணுவ பயிற்சி தாய்லாந்தின் சூரத் தானி பகுதியில் இன்று தொடங்குகிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவின்படி காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசிற்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாஜகவின் தேசிய மகளிரணி தலைவர் பொறுப்பிலிருந்து கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளார். VCK இனி தாவேகாவுடன் இணைந்து பயணிக்கும் என்று உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற மாநாட்டில் திருமாவளவன் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் நாளை நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சேலத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் ரயில் பெட்டி உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 82 அடியாக உயர்ந்துள்ளது. கேரளாவில் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் பதவியை நடிகர் தேவன் அவர்கள் ராஜினாமா செய்தார். மக்கள் நலனை இலக்காக கொண்ட அரசின் 100 நாள் சாதனை மலர் மற்றும் ஒரு புதிய தொடக்கம் என்ற புத்தகத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ளார். விவசாயிகள் 75,000 வரை பெற்றுள்ள பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். உங்கள் தலைவர் மற்றும் முன்னாள் முதல்வருமான கலைஞர் அவர்களின் பெயரை குறிப்பிட்டு பேசிய விதம் தவறுதான் என்றும் அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 12,500 கன அடியாக அதிகரித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை நேற்று திறக்கப்பட்ட நிலையில் இக்கோவிலில் இன்று முதல் ஆவணி மாத பூஜைகள் தொடங்குகின்றன என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 3ஆம் கட்ட பொறியியல் கலந்தாய்வு தொடங்கியது. டெல்லி முழுவதும் 25 அடல் உணவகங்களை முதலமைச்சர் ரேகா குப்தா அவர்கள் திறந்து வைத்தார். சுதந்திர தின அணிவகுப்பில் உயிரிழந்த காவலர் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் நடைபெற உள்ள வெஸ்ட் இண்டீஸிற்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியில் ரோஹித் சர்மா தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு நலத்திட்டங்களை பெற விவசாயிகள் தங்களின் அனைத்து நில விவரங்களையும் விவசாய அடையாள எண்ணில் பதிவு செய்வது கட்டாயம் என்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை சான்றிதழ்களை ஆன்லைனில் வழங்கும் புதிய சேவையை தொடங்கியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் தூய்மை பணிகளை பாராட்டி விருது வழங்கப்பட்டுள்ளது.
வெளிநாட்டு சொத்துக்களை வெளிப்படுத்தும் திட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் 23,000ஆக உயர்த்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் முன்னாள் படை வீரர்களின் மகள்களுக்கான திருமண நிதியுதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000ஆக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வருகின்ற 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டும் காவல்துறையினரின் வாகனங்களை பறிமுதல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட தென்னக ரயில்வே 6% வளர்ச்சியை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. UPI பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை அமலுக்கு வந்தால் சாமானிய மக்கள் மிக பெரும் பாதிப்பை எதிர்கொள்ள நேரிடும் என்று இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் உதவித் தலைவர் கிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை முன்மாதிரி மாநிலமாக்குவதுடன் 2036ஆம் ஆண்டிற்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதார இலக்கை அடைவோம் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். KRS அணையிலிருந்து கர்நாடக அரசு வினாடிக்கு 3000 கனஅடி தண்ணீர் திறந்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட குற்றவியல் அவதூறு வழக்கை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. வெளிநாடுகளில் இந்தியர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 15லிருந்து 104ஆக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டோர் மற்றும் ஆதரவற்ற மகளிர் அரசு நலத்திட்டங்களை பெற தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்றோர் மகளிர் வாரியத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவில் உள்கட்சி சீரமைப்பிற்காக ஆகஸ்ட் 22ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் பராமரிப்பு பணிக்காக ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் செப்டம்பர் 9ஆம் தேதி வரை 22 நாட்களுக்கு ரோப்கார் சேவை நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி காவல் மற்றும் தீயணைப்பு துறைகளை சேர்ந்த 1057 பேருக்கு பதக்கங்களை ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. நேற்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. சென்னையில் சொத்து வரி மாற்றியமைப்பு நிறுத்தி வைக்கப்படுவதாக மாநகராட்சி ஆணையர் சமீரன் அவர்கள் அறிவித்துள்ளார். சென்னை பக்கிங்ஹாம் கால்வாயில் வாட்டர் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க டெண்டர் கோரியது சென்னை மெட்ரோ. கேரளா குருவாயூர் கோவிலில் வருகின்ற 23ஆம் தேதி திருமணம் செய்வதற்கு 377 ஜோடிகள் முன்பதிவு செய்துள்ளனர். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.